வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே போய்கொண்டிருக்கேன்னு சொன்னால் மடகஸ்காரில் அண்டனாரிவோவில் இருக்கிற கொட்டேசி டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிற பஸ் ஸ்டாண்டு தான் போய்கொண்டிருக்கிறேன். அதாவது தூர பயணங்கள் போகிறதுக்குரிய பேருந்தெல்லாம் அங்கே தான் போய் எடுக்க வேணும். நான் நேற்றே வந்து டிக்கெட் புக் பண்ணி போனேன். கிட்டத்தட்ட 60,000 அரியாரா மடகஸ்கார் காசுக்கு. அப்போ நான் என்னென்னா அந்த பேருந்து நிலையத்துக்கு போய் பேருந்து எடுத்து எங்கே போகிறேன்னு சொன்னால் மொரண்டாவான்னு சொல்கிற இடத்துக்கு தான். கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணமாக இருக்குது. இந்த காணொலியில் முழுமையாக பாருங்கோ. மற்றது வந்து இதே மாதிரி வேறு பயணங்கள் போகிறதுக்கு எனக்கு சரியான விருப்பம். பார்ப்போம் என்ன மாதிரியானு. நீங்களும் என்னோட தொடர்ந்து பாருங்கோ. மற்றது என்னென்னா எப்படி இந்த பயணம் இருக்க போகிறோன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து விடிய வரலன்னா மடகஸ்கார் நேரப்படி 4:30க்கு இந்த இடத்துல பாருங்க சனம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். 4:30க்கு பாருங்க சனம் நடமாட்டமே இல்லை இந்த இடத்துல. இந்த ரோட் லைட்டோ வேறு எதுவுமே இல்லை. இந்த அண்டனாரிவோ நகரத்தை பாருங்க. விடிய வரலன்னா 5 மணிக்கு அப்படி இருக்குதாட்டு. இந்த போர்டிங் பாஸ் வாங்கி தந்தவ அதுவும் எடுத்துட்டேன். இப்போ 6:30க்கு பஸ் பேர் மம்பளியால் போய் ஏற வேண்டியதான். அதுக்கு முதல்ல என் பேரை கூப்பிடணும். கூப்பிட்டா தான் நான் போகலாம். நான் போக வேண்டிய இடம் மொரண்டாவா. இது அண்டனாரிவோவிலேருந்து 710 கிலோமீட்டரில் இருக்குது. இது 980 கிலோமீட்டர் டொயிலாரா. இவ்வளோ இடத்துக்கு இந்த பஸ்ஸுகள் போகுமா இந்த பிரதான இடத்துல இருந்து. இதுக்கெல்லாம் கேண்டீனும் இருக்குது பாருங்க. உணவகம் எல்லா சாப்பாடும் இருக்குது. இதானிவே இந்த நாட்டு பான் இதில் பேஸ்ட்ரி அந்த இந்த சாமான் எல்லாம் இருக்குது. மிஸ்டர் ரிச் மேன் என் பேரையும் மாற்றி போட்டுவிட்டாங்க வேறுங்கோ. இது இந்த பேக் இங்கே பஸ் ஏறுறது பாருங்க. இது ப்ரீமியம்னு சொல்லி எல்லாம் பென்ஸ் வாங்கினோம் பாருங்க. இதில் போகிறதுக்குரிய நேரம் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. ஹோல் பண்ணியும் புக் பண்ணலாமா. பான் வாங்கியிருக்கேன் பாருங்க. வெறும் கோது தான், ஒன்றும் கொண்டும் இல்லை. இந்த வேனுக்கு மேலே மோட்டர் பைக் ஏற்றிக்கொண்டு போயிடும். கடும் விளையாட்டு தான். இதோ பாருங்க. ஒவ்வொரு வாகனத்திலையும் ஏற்றி கொண்டிருக்கணும் சாமான்களை. இதோ பாருங்க. இதான் வந்து நான் போக போகிற பேருந்து பாருங்க. பேருந்துன்றவரை ஒரு ஹைஸ் பேன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் தொலைதூர பயணங்களுக்கு கம்போடியாவில் இப்படியான ஹைஸ் பேன், அதாவது வந்து கேடிஹெச் வாகனங்கள் எல்லாம் பாவிக்கிறவ. ஆனால் இது பென்ஸுண்ட மேலங்கிற லக்கேஜ் எல்லாம் போட்டு அப்படி மேலே தரப்பாலெல்லாம் முடிக்கணும் பாருங்க. கதவு பக்கத்தில் நின்ற சீட் இல்லாமா. மொரண்டாவா இது மொரண்டாவா சரியோ பாங்க. இந்த இதான் வந்து சீட் எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஏறி வந்துருக்குட்டேன். Messi மடகஸ்கார் நாட்டு பாட்டோட இப்போ வந்து அண்டனாரிவோ என்ற இடத்துல இருந்து இப்போ எங்கே போய் கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த பஸ் வந்து டவாக்கு வலிக்கிறது போய் கொண்டிருக்குது. இதை பாருங்க. ஆனால் பென்ஸ்காரன்று தான் சொல்லிங்கன்னா ஆனால் என்ன மாதிரி தெரியல. இந்த ஆட்டங்கள் அது இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தரங்கள் இருக்குது தானே. ஏதோ சந்து பொந்தாலாம் போகுது பாருங்க. இந்த இது
இதில் இருக்கிற இந்த வீடுகளை பாருங்க, இது ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லாம் குடிசை வீடுகள். இவியல் எல்லாரும் மடகாஸ்காரை சேர்ந்த ஆட்கள்லாம். இங்கால வந்து குப்பை தொட்டி இருக்குது பாருங்க. தொட்டின்றதை விட பெரிய குப்பை குளம்னு சொல்லலாம். நிறைய குப்பைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு பகுதிக்கெல்லாம் கொட்டி கொட்டி வச்சிருக்கணும். இப்படி இருந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் பாருங்க. சந்து வந்து கால போய் தான் பிரதான வீதிக்கு வரப்போகுது. இந்த பகுதிகளில் இருக்கிற அந்த வீடுகளை பாருங்க எப்படி இருக்குதுண்டு. அந்த பக்கம் மண் சரி போல் மண்ணெல்லாம் சரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க பார்க்க. ரெண்டா கொட்டுண்டு போட்டுது. இல்லாமல் வெத்துட்ட கிராமப்புறங்கள், நகரத்துக்குள்ளுக்கு இருக்கிற கிராமப்புறங்கள். தோட்டமும் இருக்குது பாருங்க. இதில் இந்த பக்கமெல்லாம் தோட்டம் பாருங்க. இங்கே இந்த பக்கத்தில் இருக்க அந்த வீடுகளை பாருங்க எப்படி இருக்கு. சைக்கிளில் போயின மக்கள். பாருங்க, இந்த இடமே ஒரு விவசாய பூமியாக இருக்குது. பாலத்தால் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசைலன்னு சொல்லி பச்சை கம்பளம் பிரித்த மாதிரி நெட் பயிற்சியை செய்து வச்சிருக்கணும். இந்த மடகாஸ்காரை பொறுத்தவரையில் கூடுதலான ஆட்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழினோம். அதாவது தற்சார்பு பொருளாதாரம் இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து மற்றும்படி அந்த ரோட்டு வசதியோ மற்ற வசதிகள் வந்து இங்கே குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் இவையில் அந்த உணவுன்ற ரீதியில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும். தன்னிறைவுன்னு சொன்னால் இவருக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குது என்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. என்ற அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் வந்து ஒரு சின்ன சாப்பாடு கிடைச்சாலும் அதை சாப்பிட்டு உயிர் வாழினோம். 2 பேர் மாடு மேய்ச்சி கொண்டு போயினோம். இந்தியாவில் மாட்டுக்கு கஞ்சி வச்ச போல் இந்தியாவில் ஒரு அண்ணன் மாடு மேய்க்கிறார். இந்தியாவில் ஒரு சிறுவன் பாருங்கோ. அதில் அவன் விளையாட்டு மைதானம் போல் ஆக்கள் விளையாடி போட்டு போயினோம். அங்கால இன்னொரு கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மழை பெய்யறதால இந்தியாவில் கொஞ்சம் வெள்ளம் இருக்குது. அடிக்கடி மழை பெய்யும் இந்தியாவி பக்கம். அண்டா இப்போ இவியல் சொன்னவன் எனக்கு என்னென்னா வருஷத்தில் 4 போகத்துக்கு இவியல் நெட் பயிற்சியை செய்விடுமாம். இந்தியாவி பக்கம் பாருங்க, மேல்மாடி வீடுகள், கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. மற்றது இப்போ போகிற வழியல்ல மலைத்தொடர்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்குள்ளால போகுது. போகிற வழியில் பாருங்க ஒரு பழைய காலத்து தேவாலயம் இருக்குது. இந்த தேவாலயம் வந்து பிரான்ஸ் நாட்டுன்ற கட்டிட அமைப்போடு ஒத்திருக்கும். விவசாயத்துக்கு பஞ்சமே இல்லை பாருங்க. எங்கே பார்த்தாலும் விவசாய நிலங்கள். இதில் ஒரு கிராமப்புறம் தொடங்குது பாருங்க. இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடுகளோட வடிவமைப்பு எல்லாம் மேல்மாடி வீடுகள், அதோட வந்து செங்கல் வீடுகள். ஆனால் இதெல்லாம் சொல்லி நம்ம என்னென்னா இவைன்ற பாரம்பரிய வீடுகள் இப்படித்தானா இந்த மலைத்தொடர்களில் இருக்குமாம். இவைகள் கூடுதலாக வந்து விவசாயம் செய்கிறார்கள். இதில் ஒரு ஆறை பாருங்க, சின்ன ஒரு ஆறு. ஆனால் அதுன்ற தண்ணீர் நிறம் கலங்கி போயிருக்குது. ஏன்னா மழை பெய்கிறதால இப்போ இந்த நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது. அதோட இங்கே மலைகள் வந்து மண் மலைன்னு சொல்லலாம். மண் மலைன்னு சொன்னால் இந்த மலையில் நல்ல அதாவது செழிப்பான மண் இருக்கும். அந்த மண்ணை பயன்படுத்தி மரங்கள், பழமரங்கள், வேறு வேறு விவசாயத்துக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள், மற்றது வந்து வேறு மாடு கோழி அப்படியான பண்ணைகள் எல்லாம் வந்து இதில் வைக்கலாம். அதுக்குரிய சிறந்த மண்ணுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிற மக்களை பாருங்க, எல்லோரும் வெளியில் வந்துருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா இஞ்சாலி பக்கம் உயிர் வேலி இருக்குதுன்னு சொன்னால் அவன் மதிலுக்கு பதிலாக பூக்கண்டுகள் மற்றது வேறு வேறு தாவரங்களை நட்டு வச்சிருக்கணும். இது ஒரு ஏரி ஒன்று ஓடுது பாருங்க.
எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசையிலாகவே இருக்குது. கூடுதலாக வந்து நெற்பயிற்சி தான் செய்திருக்கிறோம். இவைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த பக்கத்து ஏரியிலிருந்து இந்த இடத்துக்கு தண்ணி வரும். இந்த ஊரை பாருங்கோ, இந்த ஊரில் இருக்கிற இந்த ரோட்டை பாருங்கோ இப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோட்டு வந்து இப்போ கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே மக்களை பாருங்கோ, இந்த இயற்கையோடைய இருக்கணும். இதில் ஒரு மாட்டு வண்டில் நிறைய மாடுகள் நிற்கிது. இருக்கிற மாடுகள் எல்லாம் நாட்டு மாடுகள். மற்றது கட்டிடங்களும் கட்டி கொண்டிருக்கணும். இஞ்சால முழுக்க செங்கல் வீடுகள்லாம் பாருங்கள். ஏன்னா இஞ்சால செங்கல் உற்பத்தி கூட இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயா அவரால் சைக்கிளில் மூட்டை கட்டி கொண்டு போகிறார். இந்த சைக்கிளில் தாண்டி மாட்டு வண்டிலையும் இவன் சாமான்களை ஏற்றிறக்கிறவ. இஞ்சாலி பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீடுகள் அந்த அமைப்புகள் எல்லாம் வித்தியாசம். அதோட வந்து இந்த இடம் கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்குது. இதில் ஒரு சந்தை இருக்குது. இது வேறு கிராமம். இதே மாதிரி நிறைய கிராமங்களை தாண்டி தான் நாங்கள் இப்போ போகிற ஊருக்கு போய் சேர வேணும். இங்கே பாருங்க, இந்த மக்கள் வந்து கூடுதலாக அந்த ஸ்வெட்டர் மற்ற தொப்பி அது இதெல்லாம் போட்டு கொண்டாண்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே பின்னேரம் ஆகினோன்னா நல்லா குளிர் அடிக்கும். இங்கே மக்களோட வாழ்க்கை தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு அன்னை ஒரு ஆள் மிதி வண்டியில் ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறார். அது எப்படியான மிதி வண்டின்னு சொன்னால் 2 பேர் இருந்து போகக்கூடிய மிதி வண்டி. இந்த இடங்களில் கூடுதலாக அப்படியான இதில் பார்க்கலாம் பாருங்க. இதில் ஒரு ஆள் இருக்கணும். இவன் இந்த உடல் உழைப்பு தான் இதில் வைக்க காசு ஆகுது. பெட்ரோல் எரிபொருள், அதாவது எரிபொருள் செலவே இல்லை இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால். இப்படியான வாகனங்களை பொறுத்தவரையில் பெரிய பெரிய வாகனங்களில் அந்த எரிபொருள் செலவு தேவைப்படும். ஆனால் இப்படியான சைக்கிள்களில் உலாக்கி கொண்டு போகிறதுல தேவைப்படாது. கூடுதலாக நடந்து போவினோம். சில பேர் மாட்டு வண்டியில் பயன்படுத்துவினோம். அங்கோட பழைய காலத்து தற்சார்பு பொருளாதாரம் இப்போவும் இங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படலாம். ரோட்டுக்கரையில் பாருங்க, தொடர் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. அதுவும் முழுக்க செங்கல் மற்றது தகரம் சீட்டு அதுகளை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கணும். சில பேர் களிமண்ணை வச்சும் கட்டியிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த விதமான பொலித்தீன் குப்பையோ இந்த விதமான அந்த செயற்கையான குப்பைகளை பார்க்க முடியாது. இதில் பாருங்க, மாட்டு வண்டியில் ஒரு ஐயா பயணம் செய்கிறார். இப்போ இன்னொரு நகரத்துக்குள்ளுக்கு வந்துட்டோம். மலைப்பகுதியில் இருக்கிற இன்னொரு நகரம் பாருங்க இப்படி இருக்குதுண்டு. இந்த இடத்துல இருக்கிற வீடுகள் ரோட்டுகளை பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இந்த இடத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் செங்கல்லாம் கூடுதலாக கட்டி இருக்கணும். மற்றது இந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு சாமான் எல்லாம் இந்த நகரத்தில் விளையிற மரக்கறிகளை வச்சு தான் இவியல் சமாளிக்கணும். அதோட பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வெளிநாட்டு பொருட்கள்ன்றது குறைவு. நீங்கள் இந்த ரோட்டுகளில் பார்த்துருப்பீங்களா, எந்த விதமான ஒரு குப்பையுமே காண முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுல அது அந்நிய பொருளாதாரத்தை நம்பி இல்லை இந்த ஊர் மக்கள். இந்த பக்கம் பாருங்க, இந்தியாவில் இன்னொரு கிராமம். மற்ற இதில் பாருங்க மாட்டு வண்டியில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாண்டா பஸ் வந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கணும். இந்த நிப்பாட்டினோன்னே எல்லாரும் சோழன் மற்றது வேறு சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரணும். சலாமா ஃபுல் இது என்ன, இது ஈரல் சிக்கன் கோழி. ஓகே, இதில் நிப்பாட்டி வச்சிருக்கேன். சலாமா குழந்தைய கொண்டு சலாமா குழந்தைய முதுகில் வச்சு கொண்டு சாப்பாடு விற்கணும். இஞ்சால சோளனை விற்கணும். சாப்பாடுகள் இருக்குது, குண்டு தோசை எல்லாம் இருக்குது. சலாமா ஹவாயு மாயா எல்லாரும் வாங்க. அவசரத்துக்கு போயினோம், நானும் போகணும். இதான் வந்து நாம் அந்த பஸ் பாருங்க. இந்த அலுவலையை முடிச்சுட்டேன் பாருங்க. இது ஒரு பிரதான வீதி. அடிக்கடி வாகனங்கள் போய் வந்து கொண்டு இருக்குது. இங்கே எங்களோட வாகனம் தான். சாப்பாடுகள் நாங்கள் வாங்குவோம் எல்லாரும் கொண்டு வரீங்கண்ணா. இதான் நாங்கள் அந்த வேன் பாருங்க வாகனம்.
ஈரலும் கோழிக்கு காலம் வந்து வச்சிருக்கிறேன், மற்ற சோழனும் வச்சிருக்கிறேன். இந்த சோழன் எல்லாம் என்ன தண்ணியில் அவிக்கிற மாதிரி தெரியல, அதில் பிரச்சனை. இங்கே கோழி குஞ்சு ஆத்து குஞ்சோ தெரியல. சலாமா ஓகே. சாப்பாடு தட்டில் வச்சிருக்கிறேன் பாருங்கோ. ஏன்டா இப்போ இஞ்சால போக பாருங்க, இந்த இடங்கள் எல்லாம் அப்படி பனி மூட்டமாக இருக்குது. காற்றுக்கு கையெல்லாம் குளிருது, போமெல்லாம் அப்படி புறாக்குது. ஏனண்டா இந்த இடம் மட்டும் சரியான ஒரு பனிப்புகார் கூடிய இப்போ கிட்டடியாக நாங்கள் போய்கொண்டிருக்க கிராமங்களுக்கு எல்லாம் மின்சார வசதி என்றது இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மின்சார கம்பமோ எதுவுமே இல்லை, ஒரு மின்சார வசதியுமே இல்லை. பாருங்க, மலையோரத்தில் இருக்க காடு மாதிரி அதுக்குள்ள தோட்டங்கள் செய்து வச்சிருக்கிறோம். ரயில்வே தண்டவாளம் இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குது. பச்சை பசேலன் இருக்குது. நல்ல வடிவான நாடு. நல்ல நித்திரவனுடன் ஒரு இடத்துல இப்போ நிப்பாட்டினவ. இப்போ இந்த கிராமத்தில் இருக்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும்.
ஏனெண்டா இதில் வந்து கழிப்பறைக்கு போகிறதுக்காமண்டு உங்களோட வாகனம் இது சாமான ஏற்றிக்கணும். இந்த ஆக்களை மேத்தி கொண்டு போயிடும். என்னடா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இருந்தால் அப்படி ஆக்களை ஏற்றி கொண்டு போயிடும். அதுக்கு தான் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாடா இவர் வந்து சவுத் கொரியாவை சேர்ந்தாண்ணா தென் கொரியாவை சேர்ந்தாண்ணா இப்போ மடகஸ்காரை சுற்றி பார்க்க வந்திருக்கிறார். How is Madagascar about your experience? I think the travel itself is crazy sometimes. Was okay. I mean the road was like so bumpy and the curve was crazy. First experience for you. So how many days you more stay here? I think like a week. இது ஒரு கிழமை இங்கே இருக்க போகிறேன். பாப்பா வேட்ட அனுபவம் என்ன மாதிரி